அவசரமாக கிளம்பி போயிட்டு இருக்கோம். டைம் வந்து பார்த்தீங்கன்னா 10 o'clock பக்கம் ஆச்சு. அவார்ட் ஃபங்க்ஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா 9:30க்கோ 9 o'clock ஸ்டார்ட் ஆகுதாம்பாங்க. பட் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் ரெடியாகி முடித்தோம். அண்ட் வந்து மாப்பிள்ளை வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த பேண்ட் எடுத்து கொடுத்தாதான் நான் அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு வருவேன்னு சொன்னால், அதனால இந்த பேண்ட் எடுத்து கொடுத்துட்டோங்க. அந்த பேண்ட்டை பார்த்தீங்களாங்க, ஒரு நியாயமே இல்லாமல் போட்டிருக்காங்க. நல்லா இருக்கும்பா இது. கத்திரி பூ கலர் பேண்ட் போட்டு அண்ட் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஸோ வந்து நாங்கள் எல்லாருமே தான் போக போகிறோம். ஸோ வந்து டிடிஎஃப் இந்த ஆர்வமாக இருக்கு. ஆமாங்க, ரொம்ப ஆர்வமாக இருக்குது. பட் இப்போ கொஞ்சம் நான் நார்மலாக ஆகிட்டேன். பட் மாப்பிள்ள தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் எக்ஸைட்மெண்ட்லேயே இருக்கான். சேம் டைமில் டிடிஎஃப் இன்னைக்கு வந்து நம்ம வின் பண்ணுவோமா, ஸோ வந்து அவார்ட் வாங்குவோமான்லாம் தெரில. பட் வந்து எனக்கு நீங்கள் ஓட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ஸோ வந்து உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு நான் எப்பவுமே கடமைப்பட்டிருக்கேன். அதே மாதிரி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் தட்டிட்டுக்கோங்க. பட் டிடிஎஃப் அவார்ட் ஃபங்க்ஷனில் சப்போஸ் நம்மளை கூப்பிட்டாங்கன்னா வைங்களேன், 2 விஷயத்த முக்கியமாக வந்து நான் அந்த அவார்ட் ஃபங்க்ஷனில் சொல்லுவேங்க. ஒன்று வந்து பார்த்துட்டிங்கன்னா என் டிடிஎஃப்க்கு வந்து அந்த அவார்டை வந்து டெடிகேட் பண்ணிடுவேன். 2வது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கத்திரிப்பூ கலர் பேண்ட் நான் மென்ஷன் பண்ணுவேங்க. ஓகே, வாங்க வண்டி ஓட்ட ஆரம்பிக்கலாங்க. ஸோ வந்து டிடிஎஃப் சூப்பர் வியூ தாங்க வச்சுருக்கேன். ஸோ வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி சூப்பர் வியூ வச்சுருக்கிறது. ஏன்னா நம்மளோட பைக் நல்லா பெருசாக இருக்கிறதுனால சூப்பர் வியூ தாங்க கம்ஃபர்டபுளாக இருக்குது. கிளம்புற டைமில் தாங்க இந்த சூப்பர் வியூ எல்லாமே வச்சு பார்த்துட்ருக்கேன். ஆனால் டிடிஎஃப் நம்ம லாலிபாப்பை என்ன சொல்கிறதுனே தெரிலங்க. சும்மா கண்ணா பின்னான்னு வீலி ஆகுதுங்க. ஏன் தூக்குதுன்னு அதுக்கும் தெரிய மாட்டேங்குது, எதுக்கு தூக்குதுன்னு எனக்கும் புரிய மாட்டேங்குது. பட் நான் வேணும்லாம் தூக்குறது இல்லைங்க, தானா தூக்குதுங்க. ஸோ வந்து கிளச்சு பிடிச்சி வீலி பண்ணாதான் நாங்கள் வீலி ஆகணும். பட் சூப்பர் பைக் நம்ம பைக் வந்து பார்த்தீங்கன்னா தன்னால் சும்மா த்ராட்டில் பண்ணுறதுனாலேயே வீலிங் ஆகுதுங்க. ஸோ வந்து ஒரு மெயினான ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு வண்டி ஒரு தூக்கிடுச்சு. பட் பரவாயில்லைங்க, ஸோ வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ண முடியுது. பட் நம்ம நார்மல் பைக்கில் வீலிங் பண்ணுற மாதிரி இல்லைங்க. பிரேக் அடிச்சா பவராக இறங்குது. ஷார்ட் பட்டனை வந்துருச்சுங்க. அந்த பட்டன் மட்டும் போட்டு போயிடலாம். ஆக்சுவலி பட்டன் அவரை கிடையாது, பட்டன் இன்னும் போடவே இல்லை. ஓகே, டிடிஎஃப் கிளம்பியாச்சு. அண்ட் வந்து டைம் எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 10:20 பக்கம் ஆச்சு. 5 நிமிஷம் ஃபாஸ்ட்டாக வச்சுருக்கேன். எக்ஸாக்ட் டைம் 10:16 ஆச்சுங்க. ஸோ வந்து நம்ம டெஸ்டினேஷனுக்கு எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னா 21 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. கிட்டத்தட்ட 1/2 an hour ஜேர்னி. பட் 1/2 an hour ஆகாதுங்க, நம்ம ஒரு 20 minutesலேயே போயிடுவோம். என்னதான் இந்த சைட் ஸ்டாண்ட் சென்சார் இருந்தாலுங்க அப்பப்போ இந்த ஸ்டாண்ட் எடுத்துட்டோமானே செக் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம பைக்ல டாப் பாக்ஸ் மாடிஃபிகேஷன்லாம் பண்ணிட்டோம் டிடிஎஃப். பட் அதெல்லாம் vlog ஷூட் பண்ணல. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா அவசரமா போய் பண்ணிட்டு வந்தோம். ஏன்னா நம்மக்கிட்ட டைம் இல்லைங்க. அகைன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரைடுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அண்ட் வந்து நம்ம அஜி பைக் ஓட்டிட்டு இருக்காங்க. கை இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல அஜிக்கு. வண்டியை காலையிலேயே நல்லா பலபலன்னு தொடச்சி வச்சுட்டு டிடிஎஃப். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்புற டைம்ல வடை வந்து பார்த்தீங்கன்னா காலையில சாப்பாடுல முறுமுறுன்னு கொடுத்துருந்தாங்கங்க. சாப்பிட்ற செம்ம டேஸ்ட். அந்த வடையை விட்டு வர்றக்கே எனக்கு மனசு வரலைங்க. மச்சான் டைம் ஆயிடுச்சுடா, வாழ போலாம். இங்க பாருங்களேன் டைம் என்ன ஆகுது. இங்க ஒரு வடை உட்காந்து சாப்பிட்டு முடிச்சு வடை ரொம்ப முருகலா இருக்கா, முடிச்சுட்டு போயிடலான்னா. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் டைம் அவார்ட் ஃபங்க்ஷன். என்ன பேச போகிறேன் ஏது பேச போகிறேன்னே தெரியல. ஒரே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குங்க. டிடிஎஃப் நம்ம டெஸ்டினேஷன் ரீச் ஆகிருக்கு. இன்னும் 10 kilometers தாங்க இருக்குது. பட் என்ன சம்பவம்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூகுள் மேப் புது வழியில் கூட்டு போயிட்டு இருக்கு. அதனால கரெக்டாக தான் போகிறோமா இல்லை தப்பாக போகிறோமா அப்படிங்கிற கேள்வி எங்களுக்குள்ளேயே இருக்குங்க. நம்மளோட மொபைல் ஹோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக ஸ்பீடோமீட்டர் மறைச்ச மாதிரி இருக்கும். கொஞ்சம் கோச்சிக்காதீங்க, ஏன்னா இப்போ அவசரத்துக்கு மொபைல் ஹோல்டர் மாட்டினதுங்க. ஸோ வந்து ப்ராப்பராக உட்காந்து வேறு ஆங்கிளில் மாட்டலாமான்னு உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கேன். எனக்கு இந்த ஆங்கிள் பிடிச்சிருக்கு. பட் என்ன பிரச்சனைனா ஸ்பீடோமீட்டர் கேமராவில் கேப்சர் ஆக மாட்டேங்குதுங்க. அது ஒன்று மட்டும்தான் பிரச்சனை, மித்தபடி வேறு எதுவுமே கிடையாது. பட் எனக்கு இது செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குது. இப்படி வைக்கிறத விட எனக்கு வந்து இப்படி வச்சு வண்டி ஓட்டுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. எவ்வளோ பிரைட்னஸ் வச்சாலுங்க பத்தவே மாட்டேங்குது. மச்சா ஹைவேல ஏறி போகணும். ஒரே எக்ஸைட்மெண்டா இருக்குங்க. இப்ப கூட மோட்டோ விளாகிங் பண்ணும்போது கூட நான் என்ன பேசுறேன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது. அப்படியே மனசுல வர்றது நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன்.
ஆக்சுவலி வந்து நானும் ஒயிட் கலர் ஷர்ட் தாங்க எடுத்தேன். நம்ம பசங்க எல்லாருமே ஒயிட் ஷர்ட் போட்டோமா, மச்சான் வேணாம் மச்சான், நம்ம ஊர் ஃபங்க்ஷன்லாம் இப்படிதானே போட்டு போவோம், ஸோ வந்து எல்லாரும் ஒரே மாதிரி போவோம், ஸோ வந்து இந்த மாதிரி ஒரே மாதிரி போவோம் வேணாம், யூனிக்னஸாக போகலான்னு சொன்னேன். அப்புறம் பசங்க 2 பேர் கேட்கல, இல்லை ஒயிட் ஷர்ட்டில் தான் வருவேன்னாங்க. சரி போட்டு வாங்க மாப்பிள்ள அப்படின்ட்டோங்க. 7.3 கிலோமீட்டர்ஸ் தான் டிடிஎஃப் இருக்கு இன்னும் நமக்கு. அண்ட் வந்து டிடிஎஃப் சூப்பர் வியூ வச்சிருக்கேன், எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இதாங்க ஃபர்ஸ்ட் டைம் சூப்பர் வியூ வச்சு மோட்டோ விளாகிங் பண்றேன். நல்லா இருந்துச்சுன்னா இதையே நம்ம கண்டினியூ பண்ணலாங்க. ஸோ வந்து இந்த கலர் கிரேடிங்கு, அதுக்கப்புறம் இந்த வானம் எல்லாம் தெரியுற எஃபெக்ட் நல்லா இருக்கும். ஓகே, இந்த லெஃப்ட் தான் திரும்பணுமா? நம்மளால முடிஞ்சா இன்னைக்கு அவார்ட் ஃபங்க்ஷனில் அஜீஸை கூப்பிட்டுலாம் டிடிஎஃப். அவனும் ஆசைப்பட்டான், மாப்பிள்ளை எப்படியாவது என்னை மேலே கூப்பிட்டுரு மாப்பிள்ளை, எனக்கும் ஆசையாக இருக்குது அப்படின்னா. அதனால வந்து இப்போ எல்லாம் மாப்பிள்ளை கூட தாங்க அவார்டு வாங்கணும். ஒன்று மாப்பிள்ளை கூட அவார்டு வாங்கணும், இல்லை அவார்டு வாங்கினதுக்கு அப்புறமா அது ஆக மொத்தத்தில் மாப்பிள்ளையை நம்ம ஸ்டேஜில் ஏற்றுறோம். இந்த மொபைல் ஹோல்டர் என்னங்க பண்ணுறது, இங்கே வச்சாலும் அந்த அளவுக்கு விசிபிலிட்டி இல்லை, இந்த இடத்துல வச்சாலும் அந்த அளவுக்கு விசிபிலிட்டி இல்லைங்க. 2 கிலோமீட்டர்ஸ் நேராக போயிட்டே தான் இருக்கணும். சரி நம்ம பாட்டுக்கு நேராகவே போவோம். 2 கிலோமீட்டர்ஸ் நம்ம டெஸ்டினேஷன் ரீச் ஆகிறதுக்கு இன்னும் 1.2 கிலோமீட்டர்ஸ் தாங்க இருக்கு. ஸோ வந்து காலேஜுக்குள்ள வந்துட்டோம்னு நினைக்கிறேன். எஸ், டிடிஎஃப் டெஸ்டினேஷனுக்கு வந்து ரீச் ஆயாச்சுங்க. அப்போ இங்கே நிறுத்தக்கூடாதா? ப்ரோ நல்லா இருக்கீங்களா? ப்ரோ நல்லா இருக்கேன் ப்ரோ. இங்கே தான் நடக்குதா ப்ரோ? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ப்ரோ. வாங்க 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 வாங்க. ப்ரோ இப்போ பரவாயில்ல ப்ரோ. கட்டு போட்டு வர சொன்னா கழட்டிட்டு வந்துட்டோம். வாங்க ப்ரோ எடுத்துக்கலாம். நான் தெரியலையே. பரவாயில்ல, கரெக்டாக சொல்லிட்டாங்க. நான் கூட தப்பா கலர் வாங்கணும்னு நினைச்சேன். இல்லைங்க, இதான் ஃபர்ஸ்ட் டைம். சேனல் ஆரம்பிச்சு இதான் ஃபர்ஸ்ட் டைம். அப்படியா? இதுக்கு நீங்க பாத்துக்கீங்களா? பாக்கலான்ட்டாருங்க, நோட்டீஸ் பண்ணுங்க. அப்படிலாம் சொல்ல வரல. Thank you so much for coming. குடும்பத்தோட வந்திருக்கீங்க. ஸோ வந்து நிறைய ஃபன் செக்மெண்ட் உங்களுக்காக இருக்கு. ப்ளீஸ் கோ அண்ட் என்ஜாய். கண்டிப்பா. Thank you. இல்லை இங்கே வந்து செம்ம அட்ராசிட்டியாக இருக்குது. ஸோ வந்து அப்புறமே சொல்கிறேன். ஆமாம், என் லைஃப்லேயும் நான் மறக்க மாட்டேன். வேற லெவல் மூவ்மெண்ட் இருந்துச்சு. அதெல்லாம் அப்புறமே கண்டினியூ பண்ணுறாங்க. So இதான் டாப் 4 nominees. Which thought best? இது உங்களை மாதிரியே ஃபாஸ்ட்டாகவே இருப்பார் சார். ஆனால் எல்லா விஷயமே உங்களை மாதிரி பண்ணிகிட்டே இருப்பார் சார். டைட்டில் போடும்போது வெளில வர்றது ரெண்டு தான் சார் மிச்சம். வாழ்த்துக்கள் பிரதர். உங்களை பற்றி நிறையா தெரியாது, இங்கே தான் பார்க்குறேன். பட் அவார்டு வாங்குறவங்க பெரிய ஆளாக இருக்கிறீங்க. சந்தோஷம், வாழ்த்துக்கள். தேங்க்யூ நடிச்சர் அவங்களுக்கும் நன்றி. பட் மெயினாக வந்து பார்த்துட்டுனா இதை வந்து நான் சில பேர்த்துக்கு டெடிகேட் பண்ண ஆசைப்படுறேன். ஸோ வந்து டிடிஎஃப் ரொம்ப நன்றிங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க.
ஆனால் இன்னைக்கு நீங்கள் இத்தனை உள்ளங்களை சம்பாதிச்சிருக்கீங்க, லட்சக்கணக்கான பேருடைய மதிப்புகளை சம்பாதிச்சிருக்கீங்க. இதில் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன் நான். ஏன்னா இது வரைக்கும் எங்கள் அப்பா கூட சேர்ந்து எடுத்த ஃபோட்டோ என்கிட்ட பெருசாக இல்லை. பட் இதை நான் சத்தியமாக எதிர்பார்க்கல. ஸோ வந்து அந்த குட்டி பாப்பா ஒருத்தங்க முன்னாடி வந்தாங்கல்ல, ஸோ வந்து அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ வந்து அவங்க அப்பா கூட வரும்போது அந்த குழந்தை வந்து அவங்க அப்பாவை பெருமையாக பேசும்போது ஸோ வந்து எனக்கு அது லைட்டாக வருத்தமாக இருந்தது. பட் இதை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்ப நன்றிண்ணா. அண்ட் டிடிஎஃப் சத்தியமாக ரொம்ப நன்றிங்க. ஸோ வந்து ரீசெண்ட் டைமில் வந்து பார்த்துட்டிங்கன்னா எங்கள் வீடு வரைக்கும் போயிருந்தேன். ஸோ வந்து ஒரு ஜன்னல் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 ரூபா நோட்டை பார்த்தேன். ஸோ வந்து அந்த நோட்டை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ நல்ல நிலைமைக்கு வந்துட்டோம். பட் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி கிடையாது. ஸோ வந்து அந்த மிடில் கிளாஸ் பைக்கர்ஸ்க்கு அந்த 50 ரூபா பெட்ரோல் அதுதான் ஹாப்பினஸ். அந்த டேங்க் ஃபுல் பண்ணுறதுலாம் ஒரு பெரிய ஹாப்பினஸே கிடையாது. வீட்டில் எங்கேயாவது ஒரு 50 ரூபா கிடச்சிருமா அப்படின்னு சொல்லி நம்ம ஆசைப்படுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு மூமெண்ட்டுக்கு போயிட்டு இப்போ நான் ஒரு சூப்பர் பைக் வாங்கிட்டேன், ஒரு நல்ல நிலைமையில் இருக்கேன்னா அதுக்கு முழுக்க காரணம் நீங்கள் தான். ரொம்ப நன்றி. ஸோ வந்து எப்பவுமே உங்கள் கஷ்டம் உழைக்க மாட்டேன். லவ் யூ டிடிஎஃப். லவ் யூ நான் சத்தியமாக இதை எதிர்பார்க்கல. ரொம்ப நன்றி. தேங்க்யூ வசந்த். ஆமாம் பரவாயில்ல சார். கை மூடி நான் படிச்சு சொன்னேன், நான் இந்த பேண்ட் வேணாம். நல்லா தான் இருக்கு. ஐயோ அண்ணா இந்த பேண்ட் சட்டை போடுறாண்ணா, இந்த பேண்ட் தான் வேணும், இல்லைன்னா நான் அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு வர மாட்டேங்கிறேன். நல்லா இருக்கு. நல்ல வேலை நீங்கள் அந்த பேண்ட் வாங்கி கொடுத்தா அவர் எப்படி வந்து டிடிஎஃப் இந்த பேண்ட் நல்லா இருக்காங்க. இருங்க டிஜே அண்ணாக்கு பேமெண்ட் கன்ஃபார்ம். அவங்க அவன் தாங்க எங்களுக்கு தேங்க்யூ. என்ன பேச தெரியல. நல்ல மூச்சு வாங்கிட்டு அவார்ட் ஷோல டான்ஸ் ஆடின ஹீரோயின்ஸ் பேசுவாங்கல்ல அந்த மாதிரி. தேங்க்யூ தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷம். நன்றி வசந்த். ரொம்ப நன்றி. நான் அவருடைய நண்பர். லவ் யூ டிடிஎஃப். சூப்பர். மேடம் இன்னும் ஸ்பீடாக வாழ்த்துக்கள். சூப்பர். மொபைல் கார்ஸ் மூலமாக அவங்களுடைய ஆதரவு. ஓகே, ஸோ இப்போ இன்னொரு ரொம்ப முக்கியமான நபரை இங்கே நம்ம வேலைக்கு கூப்பிடுறதுக்கான காரணம், அவரை பற்றி நான் சொன்னோன்ன ஏவி வந்துடும் அப்படின்றதுனால. டிடிஎஃப் நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு வந்திருப்பீங்க. ரொம்ப நன்றிங்க. உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு நான் எப்பவுமே இயங்கிட்டே இருப்பேன். கொடுத்துக்கிட்டே இருங்க டிடிஎஃப். எப்படியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிடிஎஃப்க்கு வந்து அந்த அவார்டை வந்து டெடிகேட் பண்ணியாச்சு. அதை வந்து நம்ம மாப்பிள்ளையும் கூப்பிட்டாச்சுங்க. ஸோ வந்து ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும்னு சொல்லியிருப்பேன். எப்போன்னு வந்து பார்த்தீங்கன்னா அவார்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கும்போது நான் சொல்லியிருப்பேன், டிடிஎஃப் இங்கே ஒரு அட்ராசிட்டி நடக்குதுங்க, அதை பற்றி நான் சொல்கிறேன்னு. ஆக்சுவலாக அங்கே என்ன நினச்சின்னு வந்து பார்த்தீங்கன்னா பசங்க எல்லாருமே டிடிஎஃப்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பசங்க கூட போய் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசை. பசங்க வந்து பார்த்தீங்கன்னா சைடில் அந்த பக்கம் மேலே எல்லாம் இருந்தாங்க. ஸோ வந்து பசங்க கூப்பிட்டாங்க. ஃபஸ்ட்டு டைம் போய் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டேன். பட் அதுக்கப்புறம் வந்து என்ன ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா கூட்டம் அதிகமாக நம்ம பசங்க அடிக்கடி கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. சேம் டைமில் அவங்க மற்றவங்களுக்கு வந்து நம்மளால டிஸ்டர்பன்ஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வந்து கூட்டம் வரதுனால அவங்களுக்கு கேமரா ஆங்கிள்லாம் மிஸ் ஆகுதாமா. அண்ட் வந்து பவுன்சர் அண்ணாங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நிறைய வேலை இருந்துச்சு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக என் டிடிஎஃப் கிட்ட நிறைய பேர்த்திக்கிட்ட பேச முடியல. பட் முடிஞ்ச அளவுக்கு நான் பேசிட்டேன். அண்ட் வந்து எல்லாத்துக்கிட்டையுமே ஃபோட்டோஸ்லாம் எடுத்தாச்சுங்க. பட் வந்து கிளம்பி போகும்போது நிறைய நேரம் நம்ம டிடிஎஃப் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். பட் தவிர்க்க முடியாத சூழ்நிலைனால நான் மட்டும் தனியாக கிளம்பிட்டேங்க. ஸோ வந்து அவார்ட் ஃபங்க்ஷன் நடக்கவே நடுவுலையே நான் கிளம்பிட்டேன். ஏன் எதனாலேன்னு சொல்லணும்னு எனக்கும் ஆசை தான். ஏன்னா எனக்கு ஹாப்பி ஸ்டார்டிங் இருந்துச்சு, பட் ஹாப்பி எண்டிங் இல்லை. ஸோ வந்து வேணாங்க, ஏன்னு நான் சொல்ல விரும்பல. யாரோட பொழப்பையும் நம்ம கெடுக்கக்கூடாது. பட் அதுக்கும் பிளாக் ஷீப்புக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இது வேற ஒரு சின்ன ப்ராப்ளம்ங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நடுவுலையே நான் வந்து எந்திரிச்சு கிளம்பி போகிற மாதிரி ஆயிடுச்சு. பட் வந்து சூழ்நிலை ஏற்பட்டால் கண்டிப்பாக அதோட காரணம் ஃப்யூச்சர் வீடியோஸில் நான் கண்டிப்பாக போடுறேன். லவ் யூ டிடிஎஃப், லவ் யூ கோர், மிஸ் யூ லாட்ஸ். எப்பவுமே வந்து நீங்கள் இங்கே இருந்துக்கிட்டே தான் இருப்பீங்க. ஸோ வந்து ரொம்ப நன்றிங்க. அங்கே வந்து பசங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா கத்தி அவங்களோட வாய்ஸே போயிடுச்சு.
ஸோ வந்து கடைசியில் சொன்னாங்க டிடிஎஃப் வந்து ப்ரோ உங்களோட நீங்கள் ஸ்டேஜில் ஏறும்போது கத்தி கத்தி பாருங்க ப்ரோ என்னோட வாய்ஸ் எப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. ஸோ வந்து எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நான் நம்ம டிடிஎஃப் கிட்ட பேசி 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 என் வாய்ஸும் போயிடுச்சுங்க. ஸோ வந்து நன்றி டிடிஎஃப், லவ் யூ கோர், மிஸ் யூ லாட்ஸ். எப்பவுமே உங்கள் லவ்வுக்கு நான் லாயலாக இருந்துக்கிட்டே இருப்பேன். ஓகே, இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நிறைய பேசணும் போல இருக்கு, பேசிக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. சீக்கிரமாக வந்து லைவ் வருங்க, லைவ்ல பேசினா தான் நல்லா இருக்கும். ஓகே, இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். வந்து வேற ஏதாவது முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணுமா? வேற ஏதாவது முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணுமா? ஏன்னா இன்னைக்கே எல்லாமே பேசியிருந்தாங்க. டிடிஎஃப் இதுக்கு அடுத்த விளாக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பழைய விளாக் இல்லைங்க, கொஞ்சம் பழைய விளாக் தான். என்ன ஒரு 1 வீக் முன்னாடி எடுத்தது தான். அதனால அந்த விளாகை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. ஆந்திர பிரதேஷ்லேருந்து நம்ம சென்னைக்கு வருவோம், அஜீஸ் கையை வந்து சரி பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் டேக்கு வந்து ரிட்டர்ன் ஆகிடுவோங்க. ஓகே, இந்த வீடியோ ரிட்டர்ன் பண்ணிக்கிறேன். நம்ம வீடியோ வேறு சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் தட்டி விட்டுக்கோங்க. டிடிஎஃப் இன்னும் ஒரே ஒரு முக்கியமான விஷயம். ஐயோ இன்னைக்கு நிறைய முக்கியமான விஷயம் பேசுகிறோம்ல, டிடிஎஃப் கிட்ட நிறைய பேசிக்கிட்டே இருக்கணும்னு ஆசைங்க. ஏன்னா இன்னைக்கு அவ்வளோ லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்தீங்க. அதனால தான் என்கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்கள்லாம் எடுத்துக்கோங்க, என்கிட்ட இருக்கிற கெட்ட விஷயங்கள் எல்லாம் விட்டுருங்க. ஸோ வந்து பைக்கில் வந்து வேகமாக நான் போகிறேன். ஸோ வந்து அதை வந்து நானே அவாய்ட் பண்ணிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன். ஸோ வந்து என்னை பார்த்து யாரும் தயவு செஞ்சு இன்ஸ்பயர் ஆகாதீங்க. அது ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆயிடுச்சுங்க. முடிஞ்ச அளவுக்கு நானும் சீக்கிரமாக வந்து இந்த வேகமாக போகிறதெல்லாம் விட்டுருவேன். அண்ட் வந்து என்கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்கள்லாம் எடுத்துக்கோங்க. ரைடிங் கேஸ்னால் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஹெல்மெட் போடாமல் நான் வண்டி எடுக்க மாட்டேன். அந்த மாதிரி எல்லாருமே ஹெல்மெட் போடாமல் வண்டி எடுக்காதீங்க. ரைடிங் கேஸ் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க. நல்ல விஷயத்தை எடுத்துக்கோங்க, கெட்ட விஷயத்தை விட்டுருங்க. ஓகே, டாடா பை பை, டேக் கேர். அவ்வளோ ஹெல்மெட் போட வண்டி எடுக்காதீங்க, ஹெல்மெட் போட வண்டி எடுக்காதீங்க. பாய் டிடிஎஃப், லவ் யூ, மிஸ் யூ லாட்ஸ், லவ் யூ கோர் டிடிஎஃப். அண்ட் வந்து நம்ம டிடிஎஃப் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ரிங் கொடுத்தாரு. அந்த ரிங்கை வந்து பார்த்தீங்கன்னா நான் பத்திரமா வச்சுருக்கேன். கவலைப்படாதீங்க டிடிஎஃப், நீங்கள் சொல்ல சொன்னீங்க, நான் சொல்லிட்டேன். அண்ட் வந்து ஃபங்க்ஷன் நடக்க நடக்க எப்பா நீ கூப்பிட்டா தானே பவுன்சர்ஸ் விட மாட்டாங்க, வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஃபோனே தூக்கி போட்டாருங்க என்கிட்ட. ஸோ வந்து அந்த ஃபோனை எடுத்துகிட்டு நான் கொடுக்குற மாதிரி வந்து நம்ம டிடிஎஃப் கூட பேசிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டேன். ஓகே, இந்த வீடியோ வந்து என்ன பண்ணிக்கிறேன். டாடா பை, டேக் கேர். பை டிடிஎஃப், லவ் யூ கோர், மிஸ் யூ லாட்ஸ். ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க.